தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. தெலங்கானா மிஷனரி ஊழியத்தில் அப்போஸ்தலன் பிரான்சிஸ் ஜெகனாக பங்கெடுக்கின்ற அடியேன் உங்கள் நடுவிலே வந்து பேசி கொண்டிருக்கிறேன். மரித்து போன இரட்சிக்கப்படாத நம்முடைய பெற்றோரை மறுபடியுமாய் இரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு வழி என்ன? இது பல 100 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவத்தின் கேள்வி. இது உங்களுக்கும் எல்லோருக்கும் மிக பிரயோஜனமுள்ள ஒரு சத்தியவசனம். தலைமுறை சாபம் என்பது இரட்சிக்கப்படுவதில் தான் பூர்த்தியாகிறது. இரட்சிக்கப்படாவிட்டால் அது முற்றுப்புள்ளி வைக்காத தொடரும் கதையாக மாறுகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேரண்ட்ஸோ நம்ம உறவினர்களோ இரட்சிக்கப்படாமலே மரித்து போனார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். இதுக்கு ஆதிகால அப்போஸ்தல சபையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதை மறைமுகமாக பவுல் அவர்கள் சபைக்கு போதிக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இந்த வசனம் எதுக்காக இந்த ஞானஸ்நானங்கிறது நிறைய பேர் புரியவே மாட்டேங்குது. அதாவது சத்தியத்தை அறியாமல் இரட்சிக்கப்படாமல் மரித்து போனவர்களுக்காக ஒரு ஆப்ஷனை வந்து ஆண்டவர் வச்சிருந்தார். அது சிலுவை மரணத்தின் பொழுது அது நடைமுறைக்கு வந்தது. அது என்னன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் 19, 20, 21 என்ன வருது அப்படின்னா, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறாரு. மரித்த உடனே அவர் ஆவி ஆத்மனை உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் பாதாளத்துக்குள்ளே இருக்கிறதான நரகத்திற்கு சென்று அங்கே நோவாவின் ஜலப்பிரளயத்தில் ரட்சிக்கப்படாமல் மரித்து போனவர்களுக்காக ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். அங்கே சில பேர் ரட்சிக்கப்பட்டதாக அதனுடைய உட்பொருள்கள் சொல்கிறது. இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் நடந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அவருக்கு முன்பாக அவர் மரிப்பதற்கு முன்பாக மரித்து போன தேவனை அறிந்தும் அறியாமல் அலட்சியப்படுத்தினவர்களுக்கெல்லாம் மறுபடியும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த வாய்ப்பு பூமியில் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இனி வரப்போகிறதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமியில் வந்து நமக்காக மரிக்க போவது கிடையாது. அவர் மறுபடியும் நம்ம எடுத்துக்கொள்வதுக்காக வரப்போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் அறியாமல் புறஜாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க நமது பெற்றோர்கள் பல பேர் மரித்திருப்பாங்க. பல பேர் அப்பா மரிச்சிருக்கலாம், அம்மா மரிச்சிருக்கலாம், அக்கா மரிச்சிருக்கலாம், ரொம்ப டேரஸ்டவங்களாம் மரிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு நம்முடைய ஐதீகம், நான் ரோமன் கேத்தலிக்கிலேருந்து பிறந்து வளர்ந்ததுனால மரித்த உடனே 40 நாள் அவங்க வந்து ஆத்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபம் வைப்பாங்க. 3ஆம் நாள் நினைவு நாள், 9 நாள் நினைவு நாள், 40 நாள் ஆத்ம இளைப்பாறுதலுக்கான ஜபம், அதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்க ஆத்ம திருநாள், கல்லறை தோட்ட பூஜை, இப்படிலாம் போட்டு நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. அது சீசனே இருக்குது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மெயின்லைன் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இதெல்லாம் ஒரு மனிதனை, இறந்து போன ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கூட்டு வருமா, இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு கூட்டு வருமானா கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்போது நமக்கு சத்தியத்தை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் மரித்து போன நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய தகப்பனோ தாயோ மறுபடியும் ரட்சிப்புக்குள்ளாய் இளைப்பாறுதலுக்குள்ளாய் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு அவகாசமாக ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அதுதான் இந்த வசனம். என்ன சொல்லப்படுது? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர்னா ரட்சிக்கப்படாமல் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆதிகால அப்போஸ்தல சபையில் நிறைய சீடர்கள் தன்னுடைய உறவினர்களை, தன் இரத்த சிநேகிதன், தன்னுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்களை அவர்கள் மறுபடியும் இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கொண்டு வருவதற்கு அவர்களுக்காகவே ஞானஸ்நானத்தை எடுத்தார்களாம். இதுதான் மரித்தோருக்காய் எடுக்கும் ஞானஸ்நானம். இந்த மரித்தோருக்காய் எடுக்கிற ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? இதை எடுத்தவர்கள் எப்படியாய் வாழ வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் வேலையில், சுவிசேஷ வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது எவனாவது உங்களை நிந்தித்தால், திட்டினால், பேசினா, அதனால நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் நாமத்தில் உங்களை தூசித்தால் அவன் உங்களை தூசிக்கவில்லை, உங்களில் இருக்கிற என்னை தூசிப்பதினால் அவனால் தூசிக்கப்படுகிற அடியேன் உங்களால் மகிமைப்படும்படிக்க நீங்கள் ஊழியம் பண்ணுறதுனால மற்றவர்களால் நிந்தனை, ஆனால் உங்களால் பரிசுத்த தேவ ஆவியானவர் மகிமைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் வருது. இப்போ ஒரு புறஜாதிகளுக்கு நடுவில் நம்ம ஊழியத்துக்கு போகும்பொழுது, மிஷினரியாக போகும்போது, மிஷினரி ஊழியங்களை தாங்கும் பொழுது, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, ஒரு புறஜாதியில் இருக்கிற ஒருத்தர் நம்மளை திட்டினாலோ, அடித்தாலோ, வேதனைப்படுத்தினாலோ, அதனால் நம்ம அவமானப்பட்டாலோ நம்ம மனசுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற காரியத்தை சகித்து கொண்டு, பாடுகளை சகித்து கொண்டு, வேதனை சகித்து கொண்டு நாம் அந்த ஊழியத்தில் சிறந்தவர்களாய் மாறி, ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, இரத்த சாட்சியாக மரித்தாலும் சரி, இல்லை என்றால் உயிருள்ள சாட்சியாய் வாழ்ந்தாலும் சரி. இந்த ரெண்டு விதமான காரியங்களுக்காக நாம் மரித்தோருக்காக எடுத்த ஞானஸ்நான நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் வேளையிலே நாம் தெளிவுள்ளவர்களாக, எத்தனை நிந்தனை வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும் வைராக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு போகிறோம் அல்லவா? அதன் நிமித்தமாக புறஜாதிகள் உங்களை நிந்திக்கிற ஒவ்வொரு நிந்தைகளும் உங்களுக்கு மகிமையாய் மாறும் பொழுது, உங்கள் நிமித்தம் கடவுள் மகிமைப்படும் பொழுது, அந்த மகிமை பாதாளத்தில், நரகத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய தகப்பனோ தாயோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவர்களுக்கு அது இளைப்பாறுதலை கொடுக்கத்தக்கதான மகிமையாக மாறுகிறது. இதுதான் மரித்தோர்களுக்காக எடுக்கிற ஞானஸ்நானம். இவர்கள் மணவாட்டியம் சபையில் வர முடியாது. ஆனால் மணவாட்டியம் தோழிகளாய் வருவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் ஊழியம் என்பது. எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்கிறது ஒரு பாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷம் சொல்லணும்னா உங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஐயோ தெரியுமா? உங்கள் பேரண்ட்ஸை ஏதோ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு கல்லறை தோட்டத்தில் பூ போடுறது கிடையாது, மொழுத்திரி கொளுத்திக்கிறது கிடையாது, அகர்பத்தி வைக்கிறது கிடையாது. உண்மையில் நீங்கள் இஷ்டப்பட்ட உங்கள் சொந்தக்காரங்க அவங்க ரட்சிக்கப்படாமல் மரித்து விட்டார்கள் என்றால், இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் வர முடியாமல் போயிட்டாங்கன்னா பரதேசம் கொண்டு வரதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அது என்னவென்றால், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கான ஒரு ஊழியக்காரராக மாற வேண்டும். அந்த ஊழியம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஊழியத்துக்கிட்ட இருந்து சண்டை போட்டு இருக்கக்கூடாது. ஊழியமே இல்லாத இடத்துல, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல போய் ஆண்டவருக்காக நின்று யுத்தம் பண்ணி ஆண்டோட ராஜ்யத்தை கட்டும் பொழுது, அதன் மூலமாக வருகிற எல்லா பாடுகளையும் சகிக்கும் பொழுது, நீங்கள் அந்த மரித்தோருக்காய் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் அவர்களை இளைப்பாறுதலில் கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டு பெரிய ஜனமே, அதாவது கிரிட்டிக்கல் வசனத்தெல்லாம் எடுத்து நம்ம பேசும் பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான், பயங்கரமாக அடிக்க வர்றான், நாயை பேயங்கிறான். எவ்வளோ பாடுகள் நமக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. என்னடா இது, இவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துருக்கிறோம், இவ்வளோ நல்லா இருக்கிறோம், இந்த ஒரு படிப்பு இல்லாத ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காட்டங்கிட்ட நம்ம ஏச்செல்லாம் படணுமா அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் நமக்கு வேதனை வருது. ஆனாலும் தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, அதனால் பாடு அனுபவி அப்படின்னு இருக்குது. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். சத்தியத்தை சொன்னாலும் சத்ருவானேனோ, சத்ருவாகத்தான் செய்வோம். ஸோ உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் ஜெயங்கொண்டேன், நீங்கள் ஜெயங்கொள்வீர்கள் சொன்ன மாதிரி உபத்திரவங்களுக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய் போவதற்காகவே எடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் தான் மரித்தோர்களுக்காக எடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். அப்போ ஆதிகால அப்போஸ்தலர் சபையில் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவ்வளோ ஒரு போராட்டமாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு ஊழியம் என்கிற பெயரில் நம்ம ரொம்ப மெத்தனமாக இருக்கிறோமே. சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி நம்ம ரொம்ப மெத்தனமாக இருக்கிறோமே, அதனுடைய பாரம் என்னவென்று அறியாமல் இருக்கிறோமே. ஏன் ஆண்டவர் செய்ய சொல்கிறார்? எதற்காக நாம் செய்ய வேண்டும்? யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக, நான் பெற்ற இன்பம் என் குடும்பம் பெற வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ தெலுங்கானா மிஷனரி ஊழியம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் செய்யப்படுகிறது என்பது சத்தியத்தின்படி அது செய்யப்படுகிறது. நீங்கள் அதை உணர்த்தி வைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்களும் இதில் இணைந்து பங்குதல்ல மாறலாம். நீங்கள் ஊழியம் செய்யலாம், உடன் ஊழியம் செய்யலாம், ஜெப பங்காளராக மாறலாம். நாம் இணைந்து இன்னும் அநேகமான காரியங்களை கட்ட இருக்கின்றோம்.
வாரணாசி, அலகாபாத் என்கிற மிஷினரி ஃபீல்டு நமக்கு இருக்கிறது. ஸோ தெலங்கானா மிஷனை நம்ம சந்திக்கப்படாத முடியாதபடிக்கு இருக்கிறபடினா மற்ற ஃபீல்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறோம். நிறைய காரியங்கள், நிறைய கிராமங்கள், நிறைய மக்களை தரிசிக்கணும், அவங்களாம் ரட்சிப்புகளை கொண்டு வரணும், இருளின் சக்திக்குள்ளே இருக்கிற அவங்கள விடுவிக்கணும். 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்குரிய தேவனான அவரோட மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். குருடாகி போன ஜனங்களை கிறிஸ்துவின் மகிமையாக ஒளி என்கிற சுவிசேஷ வெளிச்சத்தினால் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு போராட்டம். இதுதான் மரணத்திற்காக மரணத்திற்காக எடுக்கிற ஒரு ஞானஸ்நானம், மரித்தவர்களுக்காக எடுத்த ஞானஸ்நானம். நீங்கள் அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? உண்மையிலே எங்கள் அம்மாவை விரும்புகிறேன், எங்கள் அம்மாவை அன்பு செய்கிறேன், எங்கள் அப்பாவை அன்பு செய்கிறேன், அவங்க மரிச்சிட்டாங்க, நான் இன்றைக்கி ஒத்தைக்கு தான் இருக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்திருக்கும், அவங்க ரட்சிக்கப்படாமலே போயிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் உண்மையிலே உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் அன்பு செய்கிறதா இருந்தால் இந்த ஞானஸ்நானத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஒன்று நீங்கள் ஊழியம் செய்யணும், இல்லை ஊழியம் செய்யணும் உதவி பண்ணணும். அப்படி தாங்குகிற மாறும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பெற்றோர்களை அவர் விளைப்பாறுதல் ஸ்தலத்திலே கொண்டு வருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய தேவ ஜனமே, இது உங்களுக்காக பேசி கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்றால், இந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கும் என்று சொன்னால், உடனடியாக அந்த இடத்துல உங்கள் பெற்றோருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இரத்த சம்பந்தமான உங்கள் அக்காவோ தம்பியோ கணவரோ யாராவது மரித்திருந்த மனைவி அவங்களுக்காக ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டவரே ஊழியம் செய்கிறது போகிற ஆண்டவரை, சுவிசேஷ அறிவிக்கிற ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, அப்படியா ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சன்னதியில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த தினத்தில் விசேஷமாக மரித்தோருக்காக எடுக்கின்ற ஞானஸ்நானத்தை குறித்து படித்தோம். ஆண்டவரே, ஞானஸ்நானத்தை குறித்து எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் தன் பெற்றோரை ரட்சிப்பில் கொண்டு வருவதற்காக, மரித்த தன் தேவ ஜனத்தை ரட்சிப்பில் கொண்டு வருவதற்காக ஒரு ஞானஸ்நானம் தேவை. ஆண்டவரே, என் தாய் தகப்பன்மார் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் வர வேண்டும். அப்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நிமித்தம் பெற்றோர்களுடைய ஆத்மா இளைப்பாறு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினால் பரிசுத்த ஒத்தாசை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு இந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கின்றார். உங்கள் பேரண்ட்ஸையும் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் வருவதற்கு உதவி செய்கின்றார். ஏனென்றால் என் தகப்பன் மரித்தார், தேராக மரித்த பொழுது ஆபிரகாமை தரிசித்த தேவன், என் தகப்பன் மரித்த பொழுது என்னை சந்தித்த தெய்வம், அந்த தெய்வத்திற்கு உண்மையாய் என் தகப்பனுக்காயும் நாங்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் உங்களோடு பேச வைத்திருக்கிறது. மற்றொரு செய்தியில் காண்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது தெலங்கானா மிஷன் ஊழியம் நிறுவனர் அப்போது பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத். பிரைஸ் தி லார்ட்.